எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி எப்படி 9ஆம் தேதி செப்டம்பர் எப்படி நிஃப்டி மூவ் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டிக்கான எந்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம போய்ட்டு ரேஞ்ச் படி போயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஃபுல்லாக நிஃப்டியோட பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ரியல் ட்ரேடிங்கான எந்த அட்வைஸும் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. ஸோ இது முக்கியமான டிஸ்க்ளைமர் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 6ஆம் தேதிக்கான ஒரு ரேஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்து 24,519 டு 25,185. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து 9ஆம் தேதி ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நடந்திருக்கு. ஆனால் இப்படி கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி மேலே போனதுனால என்ன நடந்ததுன்னா, இந்த ரேஞ்சை ஃபுல்லாக போய் கவர் பண்ணல. அதேமாதிரி கீழே ரேஞ்சுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ இங்கெல்லாம் எப்படி ரேஞ்சு கவர் பண்ணாலும் அது மாதிரி இங்கே கவர் பண்ணல. அப்புறம் இந்த கவர் பண்ணதுனால என்ன நடந்ததுன்னா, இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒரு குட்டி கேப்பில் தான் அது ஒழுகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கான நம்மளுடைய ரேஞ்சுக்கு மேலே ரேஞ்சை வந்து எந்த இடத்துலையுமே தொடரலை. ஸோ 25,185, 24,519 இந்த ரேஞ்சை வந்து தொட்டால் தான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுபடி வந்து நடக்கலை. அப்போ என்ன மாதிரி இருந்திருக்கும் நம்மளுடைய இது? நான் சொன்னீங்கன்னா 24,850 தான் வந்து நம்ம எடுக்க போகிற ஸ்ட்ரைக்கு. அதை தான் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ 24,850க்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் இந்த ரேஞ்சில் எப்படி ஹிட் ஆகிருக்குது, இல்லை நம்ம லாஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், கால் எந்த மூவுமே எடுக்கல. கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலும் அதோட மூவ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ இது வந்து 24,850 சி, இது வந்து 24,850 பி. ஸோ பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எப்படி வருது? சியில் ரேஞ்சு நமக்கு கொடுத்துருந்தது, இங்கே கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் படி தான் ப்ரீமியம் வாட்ச் பண்ண சொல்லிக்கலாம். அந்த ப்ரீமியம் படி தான் இங்கே எல்லாம் கொடுத்துருக்குறேன். ஸோ 83, 167, 250, 333, 416 கிட்ட 167 டச் பண்ணியிருக்குது. ஆனால் எந்த மூவ்மெண்ட் கொடுத்து மேலே போகல. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட்டு 164 கீழே 164 வந்து நின்றுருக்குது. ஒரு 3 பாயிண்ட் இதை வந்து லாஸு, 3 பாயிண்ட் லாஸில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹெவி மூவ், ஏன்னா டிகே ஆகிருக்குது. இது புட்டு வந்து டிகே ஆகிருக்குது. ஸோ 167 கொடுத்துருக்கோம், 250, 333, 416, 83. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நல்லா பாருங்கள், 167 டச் பண்ணி கீழே வந்து 183 டச் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 லாட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 83 பாயிண்ட்டு, 84 பாயிண்ட்டுக்கு மேலே, சரி 84 இல்லை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு 94 பாயிண்ட்டு வந்து லாஸு. ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த இதில் லாஸ் ஆகிருக்கும். 100 பாயிண்ட் லாஸு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2,500 கிட்ட லாஸ். தெரியுதுங்களா? நம்ம கொடுத்த ரேஞ்ச் ப்ரீமியம் வாட்ச் பண்ண சொல்லாமல் ப்ரீமியம் படி நடந்திருக்குது. ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த மூவ்மெண்ட் நடந்திருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எத்தனை ஸ்ட்ரைக் வேணாலும் எடுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.